பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4-5 மே 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி நியூஸ் பார்த்துருவோம், ஏன்னா அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்குரியது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 2006ஆம் ஆண்டு இந்த மாதிரி தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு. தொங்கு சட்டசபை அப்படின்றது யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு அமைப்பு, சரிங்களா? அதாவது 118 எம்எல்ஏக்கள், சராசரியாக 234 தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி வந்துட்டு இல்லை ஒரு அமைப்பு வந்துட்டு 118 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக காமிச்சா மட்டும்தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அப்போது இப்போ 2026 அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். அப்போ 118 சீட்டு வந்து காமிக்கணும் அந்த கட்சி. அப்படி இல்லை அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒரு 10 to 15 days டைம் கொடுப்பாரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரும்பான்மையை காமிச்சிக்கலாம், சரிங்களா? சரி, அதுக்குள்ளே 118 எம்எல்ஏ பெரும்பான்மை காமிக்க முடியல அப்படின்னா 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். அதுக்குள்ளேயும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் தான் நடைபெறும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. 7ஆம் தேதி பதவியேற்பு தாவேகா சார்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இனிமேல் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி பேசணும் அப்படின்னா 3 கட்சிகள் சார்ந்து கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று பாமக, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினகரன், அவர் குக்கர் சின்னத்தில் இருப்பார்ல அந்தது, சரிங்களா? மக்கள் முன்னேற்ற கழகம் அந்தது, சரிங்களா? ஸோ அதாவது எம்ஜிஆர் இதா, சரி ரைட்டு, அந்த தான்ப்பா, அதாவது குக்கர் சின்னம். ஸோ அந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து நம்ம அரசியல் சார்ந்து போயிடும். பட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் இதுதான் பார்த்துக்கணும். இதில் கூடுதலாக பார்க்கணும் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் 294 தொகுதி, அதில் வந்து 147 பெரும்பான்மை இருந்தால் போதும். ஆனால் 207 தனி பெரும்பான்மையோட மேற்கு வங்கத்தை பாஜக கைப்பற்றிருக்காங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு டைமாக பிஜேபி மேற்கு வங்கத்தில் கால் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி 140 தொகுதி கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. 71 இடங்கள் தான் பெரும்பான்மை தேவை, ஆனால் 102 இடங்களோட காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்ஃபர்மேஷன், 2 சிட்டிங் சிஎம்மும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் சிஎம் இந்த தடவை எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாமல் தோற்றுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், அவங்க திட்டங்கள்லாம் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், சரிங்களாப்பா? ரைட், ஓகே. மாதம் 2500 ரூபாய் சொல்லியிருக்காரு. 6 சிலிண்டர் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு எல்லா பஸ்லையும் ஃப்ரீன்னு இருக்காரு. எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது வாக்களிக்கணும், எல்லாரும் கட்டாயம் வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக முக்கியத்துவம் இதுதான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு வரலாறுலேயே ஃபஸ்ட்டு டைம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சது முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன். அவர் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ அது எந்த தொகுதி அப்படின்னு கூட கேட்கப்படலாம். சிவகங்கை தொகுதி, திருப்பத்தூர். அதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ரைட், ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக வேறு அரசியல் சார்ந்த நியூஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எதுவும் இதில் இல்லை. ஓகே, இந்த பாருங்கள், அதாவது ஃபார்முலா 1 ரேஸ் நடந்திருக்கு, சரிங்களா? மியாமி கார்டன்ஸில், அதாவது ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் 4வது ரேஸான மியாமி கிராண்ட் ஃப்ரீ, அதில் இத்தாலி வீரர் மெர்சிடிஸ் டிரைவர் ஆண்டனெல்லி, அதாவது டிரைவருமான கிமி ஆண்டனெல்லி, சரிங்களா? அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியம்பா. இந்த கிமி ஆண்டனெல்லி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கேட்பாங்க. இவர் வந்து F1 கார் ரேஸோட தொடர்புடையவர், சரிங்களா? கிமி ஆண்டனெல்லி. இவர் தொடர்ச்சியாக சீனா கிராண்ட் ஃப்ரீ, ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் ஜெயிச்சதோட இப்போ மியாமி கிராண்ட் ஃப்ரீ போட்டியிலையும் இவர் ஜெயிச்சிருக்காரு. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா இந்த ஹெர்முஸ் நீரிணை வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வழியாக கப்பல்கள் வந்து அவங்க நாட்டோட கப்பல்கள் பாதுகாப்பாக
பாதுகாப்பாக வரணும் அப்படின்றதுக்காக துவக்கப்பட்டதான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். ஸோ இராணுவ கப்பலோட உதவியோட பிற நாடுகளுடைய கப்பல், மெயினாக அமெரிக்கா நாட்டோட கப்பல் வந்து இந்த ஹெர்முஸ் நீரிணையை தாண்டி பிற நாடுகளுக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ரைட், ஓகேப்பா. அடுத்து 4ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். இனி நியூஸுக்கு பஞ்சம் இருக்காது. ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். சரிங்களா, ரைட், ஓகே. இப்போ 4ஆம் தேதி நியூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தேவையில்ல. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது கீழடிக்கு முந்தைய காலகட்ட கடல் சங்கு குழிகள் வீடுகள் கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கோவை மாவட்டத்தில் புழுவப்பட்டி, சரிங்களா, அதாவது கோவை மாவட்டம் புழுவப்பட்டியை அடுத்த மேலப்பாளையம் கிராமம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவை மாவட்டம் புழுவப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் கிராமம் மூலக்காடு அப்படின்ற பகுதியில் அகழாய்வு நடத்தியிருக்காங்க. இதில் கீழடிக்கு முந்தைய காலகட்ட பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஏன்னா கீழடி வந்து 2600 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிமு 300, அந்த கிமு 300 400 இருக்கும். ஆனால் இது பாருங்கள், கிமு 1600க்கு முந்தைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதுலேருந்து கிமு 200க்கு இடைப்பட்டதாக இது கருதப்படுது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மானு, ஆமை, காண்டாமிருகத்தோட எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. அம்மி போன்ற கற்கள், தானியங்கள் இதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சார்ந்த அடுத்து கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸ் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரிங்களா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுக்கு கிடைச்ச அகழாய்வு தளம் அப்படின்றது. ஸோ இது கேட்கலாம். பூவலூர்பட்டி மேலப்பாளையம் பூவலூர்பட்டி மேலப்பாளையம் எந்த மாவட்டத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வு அப்படின்னு கேட்கலாம். கோவை மாவட்டத்தில் கீழடிக்கு முந்தைய அகழாய்வுகள்லாம் கிடைச்சிருக்கு. மெயினாக காண்டாமிருகத்தோட எலும்புக்கூடு கிடைச்சது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம்பா, தமிழ்நாட்டில். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். அதாவது இந்திய புத்தாக்க நிறுவனம் ஆப்டோசார் அப்படின்னு ஒரு செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து அமெரிக்காவில் உள்ள ஃபால்கான் நிறுவன ராக்கெட்டில் வந்து செலுத்தியிருக்காங்க. சரிங்களா, விண்ணில் செலுத்தியிருக்காங்க டெஸ்லா நிறுவனத்தோட. சரிங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, கலிஃபோர்னியாவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஃபால்கன் 9 ராக்கெட் மூலியமாக இந்த ஆப்டோசர் அப்படின்ற செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கு. இந்த ஆப்டோசர் செயற்கைக்கோள் வந்து 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மின் ஒளியில், அதாவது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் மூலியமாக இயங்கக்கூடியது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை துளை ரேடார் சென்சார். இந்த 2 சென்சார், இந்த 2 டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் தான் இந்த ஆப்டோசர் அப்படின்ற செயற்கைக்கோள். சரிங்களா, இது வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த கேலக்ஸி ஐ அப்படின்ற ஒரு புத்தாக்க நிறுவனம் தான் இந்த செயற்கைக்கோளை கண்டறிஞ்சிருக்காங்க. இதோட சிறப்பம்சம், முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மின்வொலி சென்சார்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மின்வொலி சென்சார் மூலியமா சூரிய ஒளி மற்றும் தெளிவான வான் சூழலில் உள்ள தெளிவு திறன் கொண்ட புகைப்படங்களை எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதாவது வானில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை தெளிவாக எடுக்க முடியும். அதே மாதிரி செயற்கை துளை ரேடார் சென்சார்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மூலியமா அந்த ரேடார் துடுப்புகளை பயன்படுத்தி அனைத்து காலநிலைகள் நேரங்களில் புகைப்படங்கள் எடுக்கலாம். அதாவது இந்த குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம்லாம் வருது பார்த்தீங்களா, அது சார்ந்த காலநிலைகள் புகைப்படமும் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வானில் நிலவக்கூடிய புகைப்படம் எடுக்கக்கூடியது மின்வொலி சென்சார். அடுத்து துளை ரேடார் சென்சார் மூலியமாக காலநிலை சார்ந்த புகைப்படங்களை தெளிவாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திருஷ்டி திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் பேர் வச்சுருக்காங்க. எது அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த அந்த ஒரு நிமிஷங்க கேலக்ஸி ஐ அப்படின்ற நிறுவனம் திருஷ்டி அப்படின்ற இந்த திட்டத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. 2030க்குள்ள இது மாதிரி 10 செயற்கைக்கோள் தயாரித்து இந்தியாவுக்காக அர்ப்பணிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரைட், ஓகே. வேற நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெயினில் வந்து களிமண் தரையில் மாஸ்டர்ஸ் போட்டி நடந்திருக்கு. சரிங்களா, இந்த இருக்கு பாருங்க, ஸ்பெயினில் நடைபெற்ற களிமண் தரையிலான மாஸ்டர்ஸ் போட்டியான மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி. சரிங்களா, ரொம்ப முக்கியம். மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் யானிக் சின்னர் வெற்றி பெற்றிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சரிங்களா, இந்த போட்டியில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 2 தடவை வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா யானிக் சின்னர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேட்பாங்க, யானிக் சின்னர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ரைட், ஓகே. டென்னிஸ் போட்டி. வேறு
நடைபெற்ற இடம் ஸ்பெயின். இதில் அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஸோ அவ்வளோதான்ப்பா, 2 நாள் நியூஸ் முடிஞ்சு. வேறு ஆர்டிக்கிளோட இந்த பதவியேற்பு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்த நியூஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி.